அன்பார்ந்த மாணவர்களே, இன்று 12வது வகுப்பு உயிரியல் விலங்கியலில் முதல் பாடமான உயிரிகளின் இனப்பெருக்கம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அனைவரும் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளவும். இந்த பாடத்தினுடைய உள்ளடக்கமாக இனப்பெருக்க முறை, பாலிலி இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம் ஆகிய 3 பகுதிகளாக இந்த பாடம் உள்ளது. இந்த பாடத்தை நாம் கற்பதனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால், உயிரிகளின் பாலிலி இனப்பெருக்க முறைகளை கற்றல், பாலிலி இனப்பெருக்கத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து உணர்தல், பல்வேறு பாலினப்பெருக்க முறைகளை அறிந்து கொள்ளுதல், பாலினப்பெருக்கத்தின் முக்கியத்துவம் மற்றும் பயன்களை, பரிணாமத்தின் அதன் பங்கினையும் உணர்தல். நாம் இந்த பாடத்தை படிப்பதன் மூலமாக இந்த மேற்கண்ட 4 நோக்கங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இனப்பெருக்கம் என்பது அனைத்து உயிர்களின் அடிப்படை பண்பாகும். அதனால்தான் இனப்பெருக்கத்தினால் சிற்றின தொடர்ச்சி ஏற்படுவதுடன் உயிரினங்களிடையே மாறுபாடுகள் தோன்றுகின்றன. இதன் காரணமாகத்தான் ஒரு செல் விலங்கிலிருந்து பல செல் விலங்குகள் உருவாகி இறுதியில் மனிதன் வரை தோன்றுவதற்கு இந்த இனப்பெருக்கம் அதனால் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளும் மிகவும் முக்கியமானதாக உள்ளது. இந்த மாறுபாடுகள் உயிரினங்களின் தக அமைவு மற்றும் பரிணாமத்திற்கு அத்தியாவசியமானவையாக உள்ளது. இப்போ பரிணாமம் ஏற்பட வேண்டும் என்றால் இனப்பெருக்கம் மிக மிக அவசியம். அதனால்தான் இனப்பெருக்கம் என்பது அனைத்து உயிர்களின் அடிப்படை பண்பாக உள்ளது. இனப்பெருக்கம் நடைபெற வேண்டும் என்றால் அந்த உயிரினத்தில் சில முறைகள் உள்ளது. அந்த உயிரினத்தினுடைய செல்களில் DNA ரெட்டித்தல் அடைதல் வேண்டும். DNA ரெட்டித்தல் அடையும் பொழுது RNA உருவாக்கப்படுகிறது. இந்த RNA என்பது இந்த DNA உடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி என்றே நம்ம சொல்லலாம். அடுத்ததாக இந்த RNA என்ன செய்யும் என்றால் புரதத்தை உருவாக்குகிறது. மூன்றாவதாக செல் பிரிதல், வளர்ச்சி, இனப்பெருக்கம், அலகுகள் உருவாகுதல். இனப்பெருக்க அலகுகள் என்பது ஆண் இன செல் மற்றும் பெண் இன செல். இந்த 2 செல்களும் இணைந்து கருவுறுதல் ஏற்படுகிறது. பின்னர் புதிய சேய் உயிரினங்கள் உருவாக்கப்படுது. அப்போ இனப்பெருக்க முறைகள் என்று அழைக்கப்படும் பொழுது DNA ரெட்டித்தல், RNA உற்பத்தி, புரத உற்பத்தி, செல் பிரிதல், வளர்ச்சி, இனப்பெருக்க அலகுகள் உருவாக்கம், கருவுறுதல், புதிய சேய் உயிரிகள் உருவாகுதல். பாலிலி இனப்பெருக்கம் அல்லது பாலில்லா இனப்பெருக்கம். பாலிலி இனப்பெருக்கம் என்பது தனி ஒரு பெற்றோரால் இன செல்கள் உருவாக்கம் இன்றி நடைபெறுகிறது. இங்கு அந்த உயிரினமே இன செல்லாக மாறி புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கிறது. பால் இனப்பெருக்கம். பால் இனப்பெருக்கம் என்பது இனப்பெருக்க செயலில் இரு பெற்றோர்கள் ஆண் மற்றும் பெண் ஈடுபட்டு 2 வகை இன செல்கள் இணைந்து நடைபெறும் இனப்பெருக்கம். பாலிலி இனப்பெருக்கம் நடைபெறும் உயிரினங்கள். நம்ம இந்த வகுப்புல பாலிலி இனப்பெருக்கத்தை மட்டும்தான் பார்க்க போறோம். பாலிலி இனப்பெருக்கம் எந்தெந்த உயிரின மட்டங்களில் நடைபெறுகிறது என்று பார்த்தால், புரோட்டிஸ்டா என்ற உயிர் மட்டத்திலும், பாக்டீரியாக்களிலும், ஆர்க்கியாக்களிலும், எளிய கட்டமைப்பு கொண்ட உயிரினங்களிலும் நடைபெறுகிறது. இந்த பாலிலி இனப்பெருக்கத்தின் மூலம் உண்டாக்கக்கூடிய சேய்களில் பார்த்தீங்கன்னா, மரபு மாறுபாடுகள் இன்றி
ஒற்றை பெற்றோர் மரபு பண்புகளை கொண்டிருக்கின்றன. பாலியல் இனப்பெருக்கத்தின் மூலம் உருவாக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் பெற்றோருடைய, அதுவும் ஒற்றை பெற்றோருடைய மரபு பண்புகளையே பெற்றுள்ளது. பாலியல் இனப்பெருக்க முறைகள். பாலியல் இனப்பெருக்கம் எந்தெந்த முறைகளில் நடைபெறுகிறது என்பதை பார்க்க போகிறோம். முதலில் பிளவுறுதல், இரண்டாவது ஸ்போர் உருவாக்கம், முகிழ்தல், நான்காவது ஜெம்யூல்கள் ஆக்கம், ஐந்தாவது துண்டாதல், ஆறாவது இழப்பு மீட்டல். இந்த 6 வகைகளில் தான் பாலியல் இனப்பெருக்க முறைகள் நடைபெறுகிறது. அப்போ பாலியல் இனப்பெருக்கம் இந்த 6 வகைகளில் கீழ்மட்ட விலங்குகளில் நடைபெறுகிறது. இதில் ஒவ்வொன்றாக இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக பிளவுறுதல். இந்த பிளவுறுதல் என்ற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்க இதை 4 வகையாக பிரிக்கின்றார்கள். முதலில் உள்ளது இரு சம பிளவு, இரண்டாவது பல பிளவு, மூன்றாவது ஸ்போர்கள் உருவாக்கம், நான்காவது ஸ்டொபிலா ஆக்கம். இதில் ஒவ்வொரு வகையாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் பார்ப்பது இரு சம பிளவு. இந்த இரு சம பிளவு என்பது தாய் செல்லில் உள்ள டிஎன்ஏக்கள் இரட்டிப்படைந்து அதைத் தொடர்ந்து சைட்டோபிளாசமும் பிரிந்து 2 சேய் செல்கள், சமமான சேய் செல்கள் உண்டாக்கப்படுகிறது. இது இரு சம பிளவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரு சம பிளவில் 4 வகைகள் உள்ளன. ஒன்று எளிய ஒழுங்கற்ற இருசம பிளவு முறை, 2 கிடைமட்ட இருசம பிளவு முறை, 3 நீள்மட்ட இருசம பிளவு முறை, 4 சாய்வு மட்ட இருசம பிளவு முறை. இந்த 4 வகைகளில் முதல் வகையை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். எளிய ஒழுங்கற்ற இரு சம பிளவு முறை. இது இந்த படத்தின் மூலமாக விளக்கப்படுகிறது. இங்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமீபா இருக்குது. அமீபாவுடைய உட்கருவானது 2ஆக பிரிவடைகிறது. அதைத் தொடர்ந்து சைட்டோபிளாசம் பிரிவடைகிறது. 2 புதிய அமீபாக்கள் உண்டாக்கப்படுகிறது. இதையா எளிய ஒழுங்கற்ற இரு சம பிளவு முறை என்று அழைக்கின்றோம் என்றால், அமீபாவுடைய உருவமானது ஒரு ஒழுங்கற்ற நிலையில் காணப்படுகிறது. இவ்வாறு ஏற்படும் பொழுது இந்த டிஎன்ஏக்கள், அதாவது அமீபாவில் உள்ள உட்கருவில் 2 சேய் செல்கள் உருவாகும் பொழுது இதில் உட்கரு மறைமுக பிரிவு மூலமாக பிரிகிறது. மறைமுக பிரிவு என்பது தாய் செல்ல எந்த நிலையில் உட்கரு இருக்கிறதோ அதே நிலையில் சேய் செல்களிலும் காணப்படுவது மறைமுக பிரிவு என்று அழைக்கின்றோம். இரண்டாவதாக உள்ளது கிடைமட்ட இரு சம பிளவு முறை. இந்த கிடைமட்ட இரு சம பிளவு முறைக்கு பாரமீசியத்தை உதாரணமாக சொல்லலாம். இங்கே கிடைமட்ட அளவில் பிளவு ஏற்பட்டு 2 புதிய பாரமீசியங்கள் உண்டாக்கப்படுகிறது. இங்கு உள்ள உட்கருக்களில் பெரிய உட்கரு நேர்முக பிரிவு மூலமாகவும், அதாவது நேரடியாக 2ஆக பிளவடைதல், சிறிய உட்கருக்கள் மறைமுக பிரிவு மூலமாகவும் ஏற்படுகிறது. நேர்முக பிரிவு என்பது ஏ மைட்டாசிஸ் என்று அழைப்போம். மறைமுக பிரிவு என்பது மைட்டாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. நீள்மட்ட இரு சம பிளவு முறை, இது யூக்ளினால பார்க்கலாம். யூக்ளினால எப்படின்னாக்க அந்த விலங்கினுடைய மேல் பகுதியிலிருந்து ஒரு பிளவு ஏற்பட்டு 2 சேய் செல்கள் உருவாக்கப்படுது. இது நீள்மட்ட இரு சம பிளவு முறைக்கு உதாரணமாக சொல்லலாம். நான் கடைசியாக உள்ளது சாய்வு மட்ட இரு சம பிளவு முறை. இது எந்த விலங்குல பார்க்குறோன்னாக்க செராட்டியம் என்ற விலங்குல இந்த சாய்வு மட்டத்தில் பிளவு ஏற்பட்டு 2 புதிய சேய் செல்கள் உண்டாக்கப்படுகிறது. இரண்டாவதாக உள்ளது பல பிளவு முறை. இந்த பல பிளவு முறையில் எப்படி நடக்குது என்று பார்த்தால், தாய் செல்லுடைய உட்கருவானது பல உட்கருக்களாக பிரிவடைந்து தன்னை சுற்றி, அந்த உட்கருவை சுற்றி ஒரு சிஸ்ட் உருவாக்கப்படுகிறது.
தகுந்த சூழ்நிலை வரும் பொழுது தாய் செல்லுடைய செல் சவ்வானது உடைந்து புதிய சேய்கள் வெளியேற்றப்படுகிறது. இது பல பிளவு முறைக்கு உதாரணமாக சொல்லலாம். அதாவது ஒரு உட்கருவானது பல உட்கருக்களாக பிரிந்து தன்னை சுற்றி சிஸ்டை உண்டாக்கி கொண்டு அது புதிய அமீபாக்களாக அது புதிய உயிரியாக மாற்றமடைந்த பல செல் பிளவு முறைக்கு உதாரணமாக சொல்லலாம். இதில் பல வகை 2 வகைகள் இருக்குது. பன்மடிய பல பிளவு சமமான செல் பிரிதலினால் ஒரு உயிரியிலிருந்து 4 அல்லது பல சேய் உயிரிகள் தோன்றுகிறது. இந்த சேய் உயிரிகள் தோன்றும் பொழுது பிளவுறுதல் நிகழ்வு முழுமையடையும் வரை இந்த சேய் உயிரிகள் அங்கேயே பிரிவதில்லை, தாய் செல்லை விட்டு பிரிவதில்லை. இத்தகு பிரிவிற்கு பன்மடி பகுப்பு என்று பெயர். இந்த பன்மடி பகுப்பு ஒரு 3 மதிப்பெண் வினாக்களாக கேட்கப்படலாம். இதுக்கு உதாரணமாக வெர்டிசெல்லா என்ற விலங்கு இது ரியல் போட்டோ. இதை நான் இதில் வச்சிருக்கிறேன். ரெண்டாவது என்ன பார்க்கறதுனாக்கா இந்த சைசோகனி என்பது பிளாஸ்மோடியத்தில் சைசன் நிலையில் பல பிளவு முறை நடைபெறுகிறது. இவ்வாறு உண்டாக்கக்கூடிய சேய் செல்கள் இந்த முறைக்கு சைசோகனி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சேய் செல்களை நம்ம எப்படி அழைப்போம்னா மீரோசோயிட்டுகள் என்று அழைப்போம். இப்போ சைசோகனி மூலமாக உண்டாக்கக்கூடிய சேய் செல்களுடைய பெயர் என்னன்னு 1 மார்க்கில் கேட்கலாம். மீரோசோயிட்டுகள். மூன்றாவதாக உள்ளது ஸ்போரோகனி. இந்த ஸ்போரோகனியும் பிளாஸ்மோடியத்தில் ஊசைட் நிலையில் நடைபெறும் பல பிளவு முறையாகும். இதில் உள்ள சேய் செல்களை ஸ்போரோசைட்டுகள் என்று அழைக்கின்றோம். அடுத்து மூன்றாவதாக பார்ப்பது ஸ்போர்கள் உருவாக்கம். இந்த ஸ்போர்கள் உருவாக்கம் அமீபால பார்க்கலாம். அமீபால பார்க்கும் பொழுது சாதகமற்ற சூழ்நிலையில் அமீபா போலிகால்களை உள்ளிழுத்து கொண்டு தன்னை சுற்றி கைட்டின் என்னும் பொருளாலான 3 அடுக்கு சிஸ்ட் என்னும் பாதுகாப்பு உரையை சுரந்து அதனுள் செயலற்று உறைகிறது. இந்நிகழ்வுக்கு உரையாக்கம் என்று பெயர். இங்க உரையாக்கம் என்றால் என்னன்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்க இதை எழுத வேண்டியது இருக்கும். அடுத்து என்ன பார்க்குறோம்னாக்கா சாதகமான சூழ்நிலையில் ஏற்படும் பொழுது உரையில் உள்ள அமீபா பல பிளவு முறையில் பகுப்படைகிறது. இந்த பகுப்படைந்து அந்த போலிகாலிஸ்போர் அல்லது அமிபுலேவை உற்பத்தி செய்கிறது. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது சிஸ்டுகள் எல்லாம் நீரை உறிஞ்சி அதிலிருந்து புதிய அமீபாக்கள் உண்டாக்கப்படுகிறது. கடைசியாக உள்ளது பல பிளவு முறையில் ஸ்டோபிலா ஆக்கம். ஸ்டோபிலா ஆக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல செல் உயிரிகளில் ஸ்டோபிலா ஆக்கம் நிகழ்வில் பல கிடைமட்ட பிளவுகள் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. தனித்து பிரியாத எண்ணற்ற உயிரிகளை உருவாக்குகின்றன. அதாவது பல செல் உயிரிகளின் ஸ்டோபிலா ஆக்கம் நிகழ்வில் பல கிடைமட்ட பிளவுகள் ஒரே நேரத்தில் நடைபெற்று தனித்து பிரியாத எண்ணற்ற உயிரிகளை உருவாக்குகின்றன. இதுக்கு ஆரிலியா என்ற விலங்கை உதாரணமாக சொல்லலாம். பிளாஸ்மோடோமி. பிளாஸ்மோடோமினா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பல உட்கருக்களை கொண்ட பெற்றோர் உயிரியின் உட்கருக்கள் பிரிந்து பல உட்கருக்களை கொண்ட சேய் உயிரிகளை உருவாக்குதல் பிளாஸ்மோடோமி எனப்படும். இந்த பிளாஸ்மோடோமி என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுக்கு 2 உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒபாலினா, ரெண்டாவது பீலோமிக்ஸா. இந்த பீலோமிக்ஸா என்றால் என்னன்னு ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. இது ராட்சச அமீபா என்று அழைக்கப்படுது. இரண்டாவதாக பாலில்லா இனப்பெருக்கத்தில் ஸ்போர்கள் உருவாகுதல், ஸ்போர் உருவாக்கம். இந்த ஸ்போர் உருவாக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அமீபாக்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் மேலுறையை அதாவது சிஸ்டை உருவாக்காமல் எண்ணிக்கையில் பெருக்கமடைகிறது. உட்கருக்கள் பல சிறு துண்டுகளாகவோ அல்லது குரோமாட்டின் தொகுப்புகளாகவோ உடைகிறது.
பின்னர் ஒவ்வொரு துண்டை சுற்றிலும் உட்கருச்சவ்வு உருவாகிறது. சைட்டோபிளாசத்தினால் சூழப்பட்ட உட்கரு ஒரு ஸ்போர் உறையை உருவாக்குகிறது. சாதகமான சூழ்நிலையில் இளம் அமீபாக்களாக இவை உருவாகிறது. ஸ்போர் உருவாக்கம், இதுக்கு ஒரு விளக்கப்படம் கொடுத்துருக்குறேன். இதில் என்ன பார்க்குறேன்னாக்க, சாதகமற்ற சூழ்நிலையில் உட்கருக்கள் பல துண்டுகளாக அல்லது குரோமாட்டின் பிளாக்குகளாக பிரிகிறது. இதை சுற்றி ஒரு சிஸ்ட் உருவாக்கப்படுகிறது. ஒரு மெம்பரைன் போல, ஒரு சவ்வு போல உருவாக்கப்படுது. இதை தான் ஸ்போர்கள் என்று நம்ம அழைக்கின்றோம். இது சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது இந்த ஸ்போர்கள் வெளியேறும் பொழுது அதிலிருந்து அமீபாக்கள் உருவாகிறது. ஏற்கனவே படித்த அந்த ஸ்போர்கள் உருவாக்கணும்னு படித்தோம். அதுக்கும் அதில் உண்டாக்கக்கூடியது இது சாதகமற்ற சூழ்நிலையில் போலிகாலிஸ்போர் அல்லது அமீபுலை உருவாக்கப்படுது. இது அமீபாக்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் போலிகால்களை உள்ளிழுத்து கொண்டு சிஸ்டு உரையை சுரக்கிறது. சாதகமான சூழ்நிலையில் அமீபா பல பிளவு முறையில் பகுப்படைந்து எண்ணற்ற சிறிய போலிகாலிஸ்போர் அல்லது அமீபுலவை உருவாக்குகிறது. இது பல பிளவு முறையில் ஏற்படக்கூடிய ஒரு போலிகாலிஸ்போர். இது சாதகமற்ற சூழ்நிலையில் அமீபாக்களில் ஏற்படுகிறது. இது சிஸ்டு உரை உருவாக்குகிறது. ஆனால் ஸ்போர் உருவாக்கத்தில் சாதகமற்ற சூழ்நிலையில் சிஸ்டு உரை இல்லாமலேயே இவை எண்ணிக்கையில் பெருக்கமடைகிறது. உட்கருக்கள் பல சிறு துண்டுகளாகவோ அல்லது குரோமாட்டின்களாக உடைந்து உட்கருச்சவ்வு சைட்டோபிளாசத்தினால் சூழப்பட்டு ஸ்போர் உரையை உருவாக்குகிறது. இப்போ இந்த ரெண்டும் எதுக்காக போட்டிருக்கனாக்க, போலிகாலிஸ்போர்கள் அல்லது அமீபுலே, இதற்கும் ஸ்போர் உருவாக்கத்திற்குள்ள வேறுபாடை கேட்பாங்க. இது ஒரு 3 மதிப்பெண் வினாவாக கருதப்படுது. மூன்றாவதாக உள்ள பாலில்லா இனப்பெருக்கத்தில் முகிழ்தல் என்று அழைக்கின்றோம். இந்த முகிழ்தல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பெற்றோர் உயிரிகளின் உடலில் ஒன்று அல்லது பல மொட்டுக்கள் தோன்றி ஒவ்வொன்றும் ஒரு சேய் உயிரியாக மாறுகிறது. பின்னர் பெற்றோரை விட்டு பிரிந்து புதிய சேய் உயிரியாக மாறுகிறது. உதாரணம் கடற்பஞ்சு சொல்லலாம். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று புற முகிழ்தல். இந்த புற முகிழ்தல் ஹைட்ராவில் பார்க்குறோம். ஹைட்ராவில் பார்த்தீங்கன்னாக்க தாய் செல்லிருந்து ஒரு சிறிய முகிழ்தல் தோன்றுகிறது. அந்த பட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த பட்டு ஒரு புதிய ஹைட்ராவாக வளர்ச்சி அடைகிறது. இந்த புதிய ஹைட்ராவானது தாய் ஹைட்ராவை விட்டு பிரிந்து தனி வாழ்க்கை நடத்துகிறது. இது புற முகிழ்தலுக்கு உதாரணமாக சொல்லலாம். 2வது அகமுகிழ்தல். இங்கே என்ன ஏற்படுதுனாக்க, அந்த செல்லுக்குள்ளேயே பகுப்படைந்து புதிய உயிரினங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது. 4வதாக பாலில்லா இனப்பெருக்கத்தில் 4வதாக உள்ள முறை ஜெம்யூல்கள் உருவாக்கம். ஜெம்யூல்கள் உருவாக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதில் நன்னீர் பஞ்சுகள் மற்றும் சில கடற்பஞ்சுகளில் ஜெம்யூல்கள் என்னும் உள்ளமைப்பு மொட்டுகள் உருவாக்கத்தின் மூலமாக சீரான மற்றும் தனித்துவமான பாலில்லா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஜெம்யூல்களில் உட்பகுதியில் உணவுப் பொருளை சேமிக்கக்கூடிய ஆர்கியோசைட்டுகள் காணப்படுது. இந்த ஆர்கியோசைட்டுகள் எதுக்காக நமக்கு அந்த ஜெம்யூல்களில் காணப்படுதுன்னா, சாதகமற்ற அல்லது பாதகமான சூழ்நிலையை தாங்கிக் கொள்வதற்காக ஆர்கியோசைட்டுகள் காணப்படுது. அதனால தான் ஆர்கியோசைட்டில் உணவு அங்கே சேமிக்கப்படுகிறது. அப்புறம் சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது ஜெம்யூல்களிலிருந்து பொறித்து பஞ்சுகள் வெளியேற்றப்படுது. இதை ஒரு விளக்கப்படம் உங்களுக்கு கொடுத்துக்குறேன். இது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜெம்யூல்கள் இங்கே உள்ளது. அதில் ஆர்கியோசைட்டுகளும் காணப்படுது. ஆர்கியோசைட்டுகள் அந்த சாதகமற்ற சூழ்நிலையில் அல்லது பாதகமான சூழ்நிலையில் உணவு அளிப்பதற்காக இந்த செல்கள் காணப்படுது. சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது இந்த மைக்ரோஃபைல் மூலமாக பஞ்சுகள் ஏற்றப்படுகிறது. பாலில்லா இனப்பெருக்கத்தில் 5வது முறையாக துண்டாதல் என்று அழைக்கின்றோம். இந்த துண்டாதல் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றானது பல துண்டுகளாக பிரிகிறது. பிரிந்த ஒவ்வொரு துண்டும் புதிய உயிரியாக வளரும் திறனுடையது. இதுதான் துண்டாதல் அல்லது அடிப்பகுதி துண்டாதல் முறை இனப்பெருக்கம் என்று அழைக்கின்றோம். இது கடல் சாமந்தியில் நடைபெறுகிறது.
இந்த துண்டாதலுக்கு ஒரு விளக்கப்படம் கொடுத்துருக்கிறேன். பிளென்னேரியா என்ற விலங்கு, இந்த பிளென்னேரியா என்ற விலங்கை 3 பகுதிகளாக நம்ம வெட்டினாலும் இந்த 3 பகுதியிலிருந்தும் புதிய சேய் உயிரிகள் உண்டாக்கப்படுது. இதுக்கு என்ன காரணம் என்று சொல்றாங்கனாக்க, இந்த விலங்கினுடைய மைய பகுதியில் ஸ்டெம் செல்கள் காணப்படுது. இந்த ஸ்டெம் செல்கள் தான் புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்போலைசிஸ் அல்லது தற்சிதைவு, இது எங்க பார்க்குறோம்னா நாடாப்புழுக்கள்ல. நாடாப்புழுக்கள்ல வந்து கடைசி கண்டம் அல்லது வயதான பழுத்த கண்டம், அதை ஸ்டொபிலான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டொபிலாக்கள் வந்து இப்போ தனியாகவோ அல்லது தொகுப்பாகவோ உடலில் இருந்து பிரியும் செயல். இந்த நிகழ்ச்சி தான் அப்போலைசிஸ் என்று அழைக்கிறோம். அப்போ நாடாப்புழுக்களில் கடைசி கண்டம், வயதான கண்டமானது ஸ்டொபிலா என்று அழைக்கப்படுது. இது தனியாகவோ அல்லது தொகுப்பாகவோ உடலில் இருந்து பிரிகிறது. இந்த நிகழ்வுக்கு அப்போலைசிஸ் என்று அழைக்கிறோம். இது ஒரு 3 மார்க் கேள்வியில் கேட்பாங்க. கடைசியா உள்ளது இழப்பு மீட்டல். இழப்பு மீட்டல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து 1740ஆம் ஆண்டு ஆப்ரஹாம் ட்ரெம்ப்லி என்பவரால் முதலாக ஹைட்ரா என்ற விலங்குல வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போ காயமடைந்த உடல் பகுதியிலிருந்து உடல் பாகங்கள் அல்லது திசுக்கள் மறு வளர்ச்சி அடைவது இழப்பு மீட்டல் எனப்படும். இதுவும் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்போ இழப்பு மீட்டல் என்றால் என்னன்னா இதில் எழுதிடணும். இழப்பு மீட்டலை முதலாக யாரு கண்டறிந்ததுன்னா ஆப்ரஹாம் ட்ரெம்ப்லி. எந்த ஆண்டுனாக்க 1740. எந்த விலங்குல? ஹைட்ரால. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. இந்த இழப்பு மீட்டல்ல 2 வகை இருக்குது. ஒன்று முழு உருவ மீட்பு. இந்த முழு உருவ மீட்புன்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ ஹைட்ரா வந்து 2 பகுதிகளாக கட் பண்ணுறோம். மேல் பகுதியிலிருந்து ஒரு புதிய சேய் ஹைட்ராக்கள் உண்டாக்கப்படுது. அடிப்பகுதியிலிருந்து ஒரு சிறிய ஹைட்ராக்கள் உண்டாக்கப்படுது. இது முழு உருவமே மீட்கப்படுகிறது. இதை முழு உருவ மீட்பு என்று அழைக்கின்றோம். 2வதாக உள்ளது உறுப்பு மீட்பு. உறுப்பு மீட்புனா இழந்த உடல் உறுப்புகளை மட்டும் மீண்டும் உருவாக்கி கொள்ளும் திறனை தான் உறுப்பு மீட்பு என்று அழைக்கின்றோம். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று சீராக்கல், மற்றொன்று மீண்டும் உருவாக்குதல். சீராக்கல் என்றால் என்ன? சீராக்கல் இழப்பு மீட்டல் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடலில் சேதமுற்ற சில வகையான திசுக்கள் மட்டும் சரி செய்யப்படும். இதைதான் சீராக்கல் இழப்பு மீட்டல் என்று அழைக்கின்றோம். மீண்டும் உருவாக்குதல் இழப்பு மீட்டல் என்பது உடலில் இழந்த அல்லது வெட்டுண்ட பகுதி முழுமையாக உருவாக்கும் திறனாகும். இதில் வந்து சுவரில் ஒட்டிட்டு இருக்க அந்த பல்லியுடைய வால் வந்து இழந்து போச்சுன்னா அந்த வால் பகுதி மீண்டும் உருவாக்கப்படுகிறது. இப்போ இந்த 2க்குள்ள வேறுபாடு கேட்கலாம். அல்லது சீராக்கல் இழப்பு மீட்டல் என்றால் என்னென்னா கேட்கலாம், அல்லது மீண்டும் உருவாக்குதல் இழப்பு மீட்டல் என்றால் என்றும் கேட்கலாம். பால் இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் மற்றும் பெண் இன செல்கள் இணைவுற்று இருமைய கருமுட்டையை உருவாக்கி அதிலிருந்து ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கும் முறையே பாலினப்பெருக்கம் எனப்படும். இந்த பாலினப்பெருக்கம் நடைபெறுவதால் மரபியல் வேறுபாடுகள் விலங்குகளிடையே தோன்றுகிறது. இந்த வேறுபாடுகளின் காரணமாக தான் உலகில் பல்வேறு விலங்குகள் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலினப்பெருக்கம் என்பது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதல் வகை ஒருங்கிணைவு முறை, 2வது வகை இணைவு முறை. இப்பொழுது ஒருங்கிணைவு முறை என்றால் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். ஒருங்கிணைவு முறை என்பது இரு ஒற்றை மைய இன செல்கள் ஒன்றிணைந்து இரட்டை மைய கருமுட்டையை உருவாக்குகிறது. ஒருங்கிணைவு முறை என்பது 2 ஒற்றை மைய இன செல்கள், ஆண் இன செல் ஒற்றை மையமாக இருக்கும், பெண் இன செல்லும் ஒற்றை மையமாக இருக்கும். இந்த 2ம் இணைந்து இரட்டை மைய கருமுட்டையை உருவாக்குதல் ஒருங்கிணைவு என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒருங்கிணைவை ஒரு படத்தின் மூலமாக இங்கு விளக்க இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது மனிதனுடைய அண்டசெல், ஒரு விந்து செல். அண்டசெல்லின் உட்கருவில் ஒற்றை மைய குரோமோசோம் காணப்படும்.
விந்து செல்லின் உட்கருவிலும் ஒற்றை மைய குரோமோசோம் காணப்படும். இந்த இரண்டு உட்கருக்களும் இணைவதை கருவுறுதல் என்று அழைக்கின்றோம். இங்கு அந்த இரண்டு உட்கருக்களும் இணைகின்ற நிகழ்வை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் கருவுறுதல் என்று அழைக்கின்றோம். அப்போ கருவுறுதல் என்பது ஆண் இன செல்லும் பெண் இன செல்லும் இணைகின்ற நிகழ்வை கருவுறுதல் என்று அழைக்கின்றோம். இந்த கருவுறுதல் எந்த இடத்தில் வைத்து நிகழ்கிறதோ, அதாவது விலங்கு எங்கு வாழ்கிறதோ அந்த நிகழ்விடத்தை வைத்து கருவுறுதல் உடலுக்கு வெளியே நடைபெறலாம் அல்லது உடலுக்கு உள்ளே நடைபெறலாம். உடலுக்கு வெளியே நடைபெற்றால் அதை வெளிக்கருவுறுதல் என்று அழைக்கின்றோம். உடலுக்கு உள்ளேயே கருவுறுதல் ஏற்பட்டால் அதை உட்கருவுறுதல் என்று அழைக்கின்றோம். இந்த வெளிக்கருவுறுதலுக்கு ஒரு படம் இங்கு விளக்கப்பட்டுள்ளது. இங்கு நீங்கள் பார்ப்பது தண்ணீரில் ஒரு பெண் தவளையும் ஆண் தவளையும் இருப்பதை காண்கிறீர்கள். பெண் தவளையிலிருந்து கருவுறாத அண்டமானது வெளியேற்றப்படுகிறது. ஆண் தவளையிலிருந்து விந்துக்கள் வெளியேற்றப்படுகிறது. இந்த அண்டமும் விந்துவும் நீரில் வைத்து கருவுறுகிறது, உடலுக்கு வெளியே நடைபெறுவது. அதனால இதை வெளிக்கருவுறுதல் என்று அழைக்கின்றோம். உட்கருவுறுதல் உட்கருவுறுதல் என்பது ஆண் உயிரினுடைய விந்தணுக்கள் பெண் உயிரியின் கருப்பையில் கருவுறுதலை ஏற்படுத்துவதால் இதை உட்கருவுறுதல் என்று அழைக்கின்றோம். இந்த ஒருங்கிணைவு முறை பல வகைகளில் நடைபெறுகிறது. இதை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலில் தன் கருவுறுதல், இரண்டாவது அயல் கருவுறுதல், மூன்றாவது முழு சேர்க்கை. இந்த முழு சேர்க்கையில் பல வகைகள் உள்ளன. இளம் செல் சேர்க்கை, மாறுபட்ட செல் சேர்க்கை, ஒத்த செல் சேர்க்கை, வேறுபட்ட செல் சேர்க்கை. இதில் முதலாவது உள்ளது தன் கருவுறுதலை பற்றி பார்க்க இருக்கிறோம். தன் கருவுறுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லில் இருந்தோ அல்லது ஒரே உயிரில் இருந்தோ உருவாகின்ற ஆண் பெண் இன செல்கள் இணைந்து கருமுட்டையை உருவாக்குகின்றன. இதைதான் தன் கருவுறுதல் என்கிறோம். அப்போ ஆண் பெண் இன செல்கள் ஒரு செல்லில் இருந்தோ அல்லது ஒரே உயிரிலிருந்தோ உருவாக வேண்டும். அப்படி இரண்டும் உருவாகி தங்களுக்குள் கருவுறுதல் ஏற்பட்டால் அதை தன் கருவுறுதல் என்று அழைக்கின்றோம். இதற்கு எடுத்துக்காட்டாக ஆக்டினோஸ்போரியம் என்ற விலங்கை பார்க்கலாம். அதே போல பாரமீசியத்திலையும் பார்க்கலாம். இப்போ ஆக்டினோஸ்போரியத்தை தான் இப்போ நான் பார்க்க போறோம். இந்த ஆக்டினோஸ்போரியத்தில் ஒரு செல்லிலிருந்து ஆண் பெண் இன செல்கள் உண்டாக்கப்படுகிறது. இந்த இரண்டு இன செல்களும் அருகருகே இணைகின்றன. இந்த இணைவின் மூலமாக கருமுட்டை உருவாகிறது. இது ஆக்டினோஸ்போர்ல பார்க்கலாம். இது தன் கருவுறுதலுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவதாக உள்ளது அயல் கருவுறுதல். அயல் கருவுறுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் மற்றும் பெண் என்னும் இரு தனித்தனி பெற்றோரிலிருந்து உருவாகின்ற ஆண் மற்றும் பெண் இன செல்கள் ஒன்றிணைந்து கருமுட்டையை உருவாக்குகிறது. இங்கு இரண்டு பெற்றோர் வகையானது. இதுல உதாரணமாக மனிதனை சொல்லலாம். இதை டையேசியஸ் சொல்லுவாங்க அல்லது ஒருபால் உயிரின்னு சொல்லுவாங்க. ஒருபால் உயிரினா ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் காணப்படுதல். இந்த அயல் கருவுறுதலுக்கு இங்கு ஒரு படம் விளக்கப்படம் உள்ளது. இதுல கருமுட்டையானது பெண்களிலிருந்து உருவாக்கப்படுகிறது. விந்து செல்லானது ஆண்களிலிருந்து உருவாக்கப்படுது. அப்ப இந்த அண்ட செல்லும் விந்து செல்லும் இணைவது அயல் கருவுறுதல் என்று அழைக்கின்றோம். முழு சேர்க்கை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இன செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரியே இன செல் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கிறது. இதுதான் முழு சேர்க்கை என்று அழைக்கின்றோம். இந்த முழு சேர்க்கை ட்ரைகோனிஃபா என்ற விலங்குல பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய விலங்கு ட்ரைகோனிஃபா. இதோடைய
உடலானது முழு சேர்க்கைக்கு ஆண் இன செல்லும் பெண் இன செல்லும் உருவாக்கி தங்களுக்குள்ளே இணைகின்றன. இதுவும் ட்ரைகோனிஃபாவுடைய படம் தான் அங்கே போட்டிருக்கேன். இதில் பல வகை பார்த்தோம். ஒன்று இளம் செல் சேர்க்கை. இளம் செல் சேர்க்கை என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதிர்ந்த பெற்றோர் செல்லில் இருந்து மறைமுக பிரிவு மூலம் உருவாகும் இரு இளம் செய் செல்கள் இன செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரியை தோற்றுவிக்கும் செயல். இது இளம் செல் சேர்க்கை என்று அழைக்கின்றோம். அப்ப இளம் செல் சேர்க்கையில முதிர்ந்த பெற்றோர் செல்லிலிருந்து மறைமுக பிரிவு மூலமாக உருவாக்கக்கூடிய இளம் செய் செல்கள் இன செல்கள் போன்று செயல்படுகிறது. இங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா இது 2 இளம் செல்கள். இந்த 2 இளம் செல்களும் 2 செய் செல்களும் இன செல்கள் போல செயல்பட்டு இங்க கருவுறுதல் ஏற்படுகிறது. இத இளம் செய் செல்கள் அவை இணைந்து கருவுறுதலை ஏற்படுத்துது. இது புதிய உயிரியாக மாறுகிறது. மாறுபட்ட செல் சேர்க்கை. அமைப்பில் மாறுபட்ட இரு சிறிய இன செல்கள் ஒன்றிணையும் முறைய மாறுபட்ட செல் சேர்க்கை என்று அழைக்கின்றோம். இந்த அடுத்தது ஒத்த செல் சேர்க்கை. ஒத்த செல் சேர்க்கை என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைப்பிலும் செயலிலும் ஒரே மாதிரியான இரு இன செல்கள் ஒன்றிணைதல ஒத்த செல் சேர்க்கை என்று அழைக்கிறோம். இதை மோனோசிஸ்டிஸ் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இங்க இந்த விலங்குல பார்த்தீங்கன்னாக்க இது 2 ஒரே மாதிரியான இன செல்களாக இருக்குது. அதனால இதை ஒத்த செல் சேர்க்கை என்று அழைக்கின்றோம். இது மோனோசிஸ்டிஸ் விலங்குல பார்க்கிறோம். ஒத்த செல் சேர்க்கை 2 இன செல்களும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அவை ஒன்றிணைந்து கருவுதலை ஏற்படுத்துகிறது. அடுத்து பார்ப்பது வேறுபட்ட செல் சேர்க்கை. இந்த வேறுபட்ட செல் சேர்க்கையில முற்றிலும் மாறுபட்ட, அதாவது பெண் இன செல் பெரியதாகவும் ஆண் இன செல் சிறியதாகவும் காணப்படுகிறது. இது முற்றிலும் வேறுபட்ட நிலையில காணப்படுவதனால இதை வேறுபட்ட செல் சேர்க்கை என்று அழைக்கின்றோம். இந்த வேறுபட்ட செல் சேர்க்கை தற்போது கருவுறுதல் என்று மேல்மட்ட விலங்குல அழைக்கப்படுகிறது. இரண்டாவது வகை இணைவு முறை. இந்த இணைவு முறை என்பது ஒரே சிற்றினத்தைச் சேர்ந்த இரு உயிரிகள் தற்காலிகமாக இணைதல் நடைபெறும். இந்த இணைதலில் ஈடுபடுகின்ற அந்த உயிரிகளை இணைவிகள் என்று அழைப்போம். இந்த இணைவிகள் 2ம் இணைந்தவுடனே குறிப்பிட்ட அளவு DNA பரிமாற்றி கொண்ட பின்னர் இவை தனித்தனியாக பெறுகிறது. இது பாரமீசியம் என்ற விலங்குல பார்க்கலாம். இப்ப இதுக்கு ஒரு விளக்கப்படம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 பாரமீசியங்கள் தனித்தனியாக 2ம் அருகருகே இணைகின்றன. இதைதான் இணைவிகள் என்று அழைக்கின்றோம். இந்த இணைவிகள் காரணமாக உள்ள உட்கருவில் உள்ள DNA பரிமாற்றப்படுகிறது. பரிமாற்றப்பட்ட பின்னர் 2ம் தனித்தனியாக பெறுகிறது. இதை இணைவு முறைக்கு விளக்கமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது வாழ்க்கை சுழற்சியின் நிலைகள். ஒரு விலங்கு அல்லது ஒரு உயிரி தனது வாழ்க்கையில 3 நிலைகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் நிலை இளம் உயிரி நிலை அல்லது வளரக்க நிலை என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி அடைந்த நிலை என்று அழைக்கிறோம். மூன்றாவதாக முதுமை நிலை. இதுல வாழ்க்கை சுழற்சியில இந்த 3 நிலைகளை தான் உயிரிகள் அடைகின்றன. இளம் உயிரி நிலையை சொல்றான். இளம் உயிரி நிலை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரியின் பிறப்பிற்கும் இனப்பெருக்க முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட வளர்ச்சி காலத்தை இளம் உயிரி நிலை என்று அழைக்கின்றோம். இந்த இளம் உயிரி நிலையில இந்த மாதிரி சிறுவர்களை நம்ம சொல்லலாம். இரண்டாவது இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி அடைந்த நிலை. ஒரு உயிரானது இனப்பெருக்கம் செய்து வழித்தோன்றல்களை உருவாக்கும் செயல்களை செய்யும் காலத்தை இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி நிலை என்று அழைக்கின்றோம். இதுக்கு இளைஞர்களை நம்ம சொல்லலாம். இதுல 2 இனச்சேர்க்கையாளர்கள் பார்க்கிறோம். ஒன்று பருவகால இனச்சேர்க்கை. இந்த பருவகால இனச்சேர்க்கை என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே இனச்சேர்க்கையில் ஈடுபடும் உயிரிகளை பருவகால இனச்சேர்க்கை என்று அழைக்கிறோம். இதில் முதல் எடுத்துக்காட்டாக தவளை, இரண்டாவது பல்லி, மூணாவது பறவைகள். இவைகளில் இந்த பருவகால இனச்சேர்க்கை பார்க்கலாம். இது ஒரு ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே நடைபெறும். இரண்டாவதாக உள்ளது தொடர்ச்சியான இனச்சேர்க்கை. பருவ முதிர்ச்சி அடைந்த காலத்திலிருந்து அது இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உயிரிகளை இங்கு காலம் என்பது கிடையாது. எல்லா காலங்களிலும் இனப்பெருக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இதனால இந்த தொடர்ச்சியான இனப்பெருக்க சேர்க்கையாளர்கள் என்று அழைக்கிறோம். உதாரணம் தேனீக்கள், அப்புறம் முயல்கள். மூணாவது உள்ளது முதுமை நிலை. இனப்பெருக்க நிலை முடியும் காலத்துல ஒரு உயிரியின் உடல் அமைப்பிலும் செயல்பாடுகளிலும் சிதைவு ஏற்பட தொடங்கும் நிலை. அப்ப இவங்களால இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் உடல்ல செயல்பாடு அமைப்புல சிதைவு மாற்றம் ஏற்படும். இப்படிப்பட்டவங்களை முதுமை நிலை என்று அழைக்கிறோம். இங்கு முதுமை நிலையில் அடைந்த சில பெண்களை பார்க்கலாம். அடுத்தது கன்னி இனப்பெருக்கம். கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட செல்லானது கருவுறாமலேயே முழு உயிரியாக வளர்ச்சி அடையும் செயல்தான் கன்னி இனப்பெருக்கம் என்று அழைக்கின்றோம். இதை 1745 சார்லஸ் பானட் என்பவர் கண்டறிந்தார். இதுல 2 வகையான கன்னி இனப்பெருக்கம் உள்ளது. ஒன்று இயற்கையான கன்னி இனப்பெருக்கம், இரண்டாவது செயற்கையான கன்னி இனப்பெருக்கம். முதலில் இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன? சில விலங்குகளின் வாழ்க்கை சுழற்சியில் கன்னி இனப்பெருக்கம் தொடர்ச்சியாக, நிலையாக மற்றும் இயற்கையாக நடைபெற்று கொண்டிருக்கும். இதுதான் இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் என்று அழைக்கின்றோம். இதுல 2 வகை இருக்குது. முழுமையான கன்னி இனப்பெருக்கம், முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம். முதலில் முழுமையான கன்னி இனப்பெருக்கத்தை பார்ப்போம். முழுமையான கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விலங்குகளில் இரு பெற்றோர்களால் நிகழும் பாலினப்பெருக்கம் நடைபெறுவதில்லை. இங்கு 2 பெற்றோர்கள் மூலமாக பாலினப்பெருக்கம் நடைபெறாது. மாறாக அவை முழுமையான கன்னி இனப்பெருக்கம் மூலம் மட்டுமே இனப்பெருக்கம் செய்கிறது. இங்கே பாலினப்பெருக்கம் நடைபெறுவதில்லை, கன்னி இனப்பெருக்கம் மட்டுமே நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட உயிரிகள்ல வெறுமன பெண் உயிரிகள் மட்டுமே காணப்படும். இங்கு ஆண் உயிரிகள் காணப்படுவதில்லை. அப்ப முழுமையான கன்னி இனப்பெருக்கத்துல பெண் உயிரிகள் மட்டுமே காணப்படும். இதற்கு ஒரு படம் நமக்கு கிடைத்திருக்குது. இது என்ன படம்னாக்க, இக்யூனா என்று அழைப்பார்கள். இந்த விலங்குல பெண் உயிரிகள் மட்டுமே காணப்படுது. பெண் உயிரிகள் முழுமையான கன்னி இனப்பெருக்கம் நிகழ்வு மூலமாக தனது சேய்களை உருவாக்குகிறது. இங்கு ஆண் இன செல் தேவையில்லை. இரண்டாவது வகையாக முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம். இந்த முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கத்துல பாலினப்பெருக்கமும் நடைபெறும், கன்னி இனப்பெருக்கமும் நடைபெறும். சில விலங்குல பாலினப்பெருக்கம் மற்றும் கன்னி இனப்பெருக்கம் 2ம் நடைபெறும். இந்த தேனீக்கள்ல பார்க்கலாம். தேனீக்கள்ல கருவுற்ற முட்டையிலிருந்து வேலைக்கார தேனீக்களும் ராணி தேனீக்களும் உருவாக்கப்படுகிறது. அப்போ இந்த கருவுற்ற முட்டைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பாலினப்பெருக்கம். இங்கு ஆண் இன செல்லும் விந்து பெண் இன செல் அண்டமும் இணைந்து உருவாகிறது. இது பாலினப்பெருக்கம். அதே போல கருவுறாத முட்டைகள் எல்லாம் ஆண் தேனீக்களாக மாறுகிறது. இது கன்னி இனப்பெருக்கம். அப்போ முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கத்துல பாலினப்பெருக்கமும் கன்னி இனப்பெருக்கமும் 2ம் நடைபெறுவதால் இதை முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம் என்று அழைக்கிறோம். இதுக்கு ஒரு விளக்கப்படம் இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னாக்க, இந்த பெரிய தேனி ராணி தேனியாகவும், அதைவிட சற்று சிறிய தேனி ஆண் தேனியாகவும், அதைவிட சற்று சிறிய தேனீக்கள் வேலைக்கார தேனியாகவும் அழைக்கப்படுகிறது. இங்கு என்ன நடக்குனாக்க, ராணி தேனி மட்டும்தான் இனப்பெருக்க தன்மை உடையது. அது முட்டைகளை இட்டுக்கொண்டே இருக்கும். கருவுறாத முட்டைகளை இடுகிறது. இந்த கருவுறாத முட்டைகள் ஆண் தேனி உண்டாக்கக்கூடிய விந்துக்களோடு இணையும் பொழுது அது வேலைக்கார தேனீக்களாகவோ அல்லது ராணி தேனியாகவோ மாறும்.
அதே கருவுறாத முட்டையானது ஆண் இன செல்லோடு இணையவில்லை என்றால் அது ஆண்களாக மாற்றமடைகிறது, ட்ரோனாக மாற்றமடைகிறது. இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம். இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இளம் உயிரியே கன்னி இனப்பெருக்கத்தின் மூலம் புதிய தலைமுறை இளம் உயிரிகளை உருவாக்குகிறது. இது கல்லீரல் புழுவினுடைய ஸ்டொபேரோசிஸ்டுகள், ரிடியா லார்வாக்கள், மெழுகு ஈ. இங்க மெழுகு ஈ படத்தை தான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இந்த மெழுகு ஈல பார்த்தீங்கன்னாக்க அவை இளம் உயிரியே கண்ணினப்பெருக்கம் மூலம் இளம் உயிரிகளை தோற்றுவிக்கிறது. செயற்கை கண்ணினப்பெருக்கம், கருவுறாத அண்டம் இயற்பிய வேதிய தூண்டல்கள் மூலமாக தூண்டப்பட்டு முழு உயிரியாக வருகிறது. அப்ப செயற்கை கண்ணினப்பெருக்கம் கருவுறாத அண்டங்கள் இயற்பிய வேதிய தூண்டல்கள் மூலமாக மட்டுமே அங்க முழு உயிரியாக மாற்றமடைகிறது. இதற்கு உதாரணமாக வலைதசை புழுக்கள், கடல் அர்ச்சின் போட்டிருக்கிறேன். இந்த வலைதசை புழுக்கள் இந்த படம் போட்டிருக்கு. இதுக்கு மண்புழுக்கள் சொல்லலாம். கடல் அர்ச்சினுக்கு இந்த படம் கொடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க புக்கில் ஒரு வலது பக்கத்தில் கார்னரில் போட்டிருப்பாங்க ஒரு 3 வகையான கண்ணினப்பெருக்கம். ஆர்கினோடோக்கி, இது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இவ்வகை கண்ணினப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாக்கப்படும். இது தேனீக்கள்ல பார்க்கலாம். தேனீக்கள்ல கருவுறாத முட்டை ஆண் தேனீக்களாக மாறுகிறது. இவை ஆர்கினோடோக்கி என்று அழைக்கப்படுகிறது. இங்க ஆண் உயிரிகள் மட்டுமே உருவானதுனால இது ஆர்கினோடோக்கி என்று அழைக்கிறோம். இரண்டாவது வகை தெலிடோக்கி. இந்த தெலிடோக்கி உயிரில இனப்பெருக்கத்தின் மூலம் பெண் உயிரிகள் மட்டுமே உருவாக்கப்படுகிறது. இது செலனோபியா என்ற விலங்குல பார்க்கலாம். அப்ப பெண் உயிரிகள் மட்டும் உருவாக்கப்பட்டா தெலிடோக்கி, ஆண் உயிரிகள் மட்டும் உருவாக்கப்பட்டா ஆர்கினோடோக்கி என்று அழைக்கிறோம். மூன்றாவது வகை ஆம்பிடோக்கி. இந்த ஆம்பிடோக்கி விலங்குல இனப்பெருக்கத்தில் அண்ட செல்கள் வளர்ச்சியுற்று ஆண் அல்லது பெண் உயிரியாக மாறுகிறது. இல்லை ஏபிஸ் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இனப்பெருக்கத்தில் அண்ட செல் ஆண் உயிரியாகவோ அல்லது பெண் உயிரியாகவோ மாறலாம். அதனால இந்த ஆம்பிடோக்கி என்று அழைக்கிறோம். இந்த 3மே ஆர்கினோடோக்கி, ஆம்பிடோக்கி, தெலிடோக்கி 3மே ஒரு 3 மார்க் கொஸ்டின்லையோ 2 மார்க் கொஸ்டின்லையோ கேட்கப்படும். அடுத்து என்ன பார்க்குறோம்னாக்க முட்டை இடுவன, 2வது குட்டி ஈன்பவை, 3வது தாயினுள் முட்டை பொறித்து குட்டி ஈன்பவை. இந்த 3க்கும் உள்ள வேறுபாடை இப்போ பார்க்க போறோம். முட்டை இடுவன. முட்டை இடுவன உங்களுக்கு தெரியும். ஊர்வனையும் பறவைகளும் முட்டையிடுகின்றன. இவை தாயின் உடலிலிருந்து வெளியே இடப்படும் முட்டைகள் பொறித்து குஞ்சுகளை வெளிவரச் செய்கிறது. எடுத்துக்காட்டு ஊர்வன மற்றும் பறவைகள். இந்த ஊர்வனவும் பறவைகளும் உடலை விட்டு வெளியில் முட்டையிடுகிறது. அங்க ஓடு காணப்படும். இது கோழி இந்த படம் போட்டிருக்கேன். வெளியில முட்டையிடுகிறது, அதன் மூலமாக குஞ்சு பொறிக்கிறது. இரண்டாவது குட்டி இன்பவை. இது குட்டி இன்பவை தாயுடைய வயிற்றுக்குள்ளேயே இளம் உயிரிகள் வளர்ந்து பிரசவிக்கும் விலங்குகளை குட்டியினும் விலங்குகள் என்று அழைக்கிறோம். இந்த விலங்குகளில் தாய் சேய் இணைப்பு திசு மூலமாக உணவு பெறப்படுகிறது. கரு வளர்வதற்கு உணவானது தாய் சேய் இணைப்பு திசு மூலமாகவே தாயுடைய கருப்பையிலிருந்து உணவை எடுத்துக்கொள்கிறது. உதாரணம் பாலூட்டிகள். எல்லா பாலூட்டிகளும் தாய் சேய் இணைப்பு திசு பெற்று காணப்படும். தொப்புள் கொடி என்று அழைப்பார்கள். அதன் மூலமாக உணவானது கருப்பையிலிருந்து பெறப்படுகிறது. இதற்கு 2 படம் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மாடு, குட்டி போட்ட மாடு. இந்த குட்டி போட்ட மாட்டுடைய இந்த தாய் சேய் இணைப்பு திசு நஞ்சு கொடி என்று சொல்வார்கள். இது குட்டி போட்டதுக்கு பின்னர் தனியாக வந்துவிடும். அதே போல் இங்கே ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை. இந்த பிறந்த குழந்தையுடைய வயிற்றிலிருந்து, அதாவது தொப்புள் கொடி, இது தாய் சேய் இணைப்பு திசு அழைக்கப்படுகிறது. மூன்றாவதாக உள்ளது தாயுள் முட்டை பொறித்து குட்டி ஈன்பவை. இங்க என்ன பார்க்குறோம்னா தாயின் வயிற்றுக்குள்ளேயே முட்டையே இருக்கும். இந்த முட்டையானது தாயின் வயிற்றுக்குள்ளேயே பொறித்து வளர்ந்து பின்னர் தாயின் குட்டி இடுகிறது. இந்த மாதிரி உள்ள விலங்குகளுக்கு தாய் சேய் இணைப்பு திசு காணப்படுவதில்லை.
அப்போ கருவானது முட்டைக்குள்ளேயே வளர்ச்சி அடைந்து பொரித்து வெளியேறும் வரை தாயின் உடலுக்குள்ளேயே உள்ளது. உடலுக்குள்ளே இருக்கும் பொழுது இவ்வகை இனப்பெருக்கம் குட்டி என்னும் வகை போன்று தெரிந்தாலும் கருவுக்கும் தாய்க்கும் இடையில தாய்சை இணைப்பு திசுக்கள் காணப்படுவதில்லை. அப்போ இந்த குட்டியானது வளர்வதற்கு கருவுணவு எங்கிருந்து பெறுகிறதுனா முட்டையிலிருந்தே பெறுகிறது. தாயின் கருப்பையிலிருந்து உணவு பெறுவதில்லை. இப்படிப்பட்ட விலங்கு தான் நம்ம தாயில் முட்டை பொரித்து குட்டி என்பவை என்று நம்ம அழைக்கின்றோம். இதுக்கு உதாரணம் சுறா. இந்த சுறாவை பார்த்தீங்கன்னா இது தாயுடைய வயிற்றுக்குள்ள முட்டையாக பொரிக்கப்படுகிறது, முட்டையாக இருக்கிறது. அந்த முட்டையிலிருந்தே வளர்ந்து பின்னர் குட்டியிடுகிறது. சில வகை சுறாக்கள் இருக்குது. இந்த சுறால பார்த்தீங்கன்னா கருவுக்கும் தாய்க்கும் இடையில தாய்சை இணைப்பு திசு இல்லை. ஆனால் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக கார்னரில் இன்னொரு சுறா போட்டிருப்பாங்க. அது என்ன சுறானாக்க அதில் எலுமிச்சை சுறா என்று அழைப்பார்கள். இந்த எலுமிச்சை சுறாவானது முழுமையான பாலூட்டியாக செயல்படுகிறது. அங்கே தாய்சை இணைப்பு திசு காணப்படும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுறா இருக்குது, இது தாய்சை இணைப்பு திசு காணப்படும். இப்போ இதுவரை நம்ம படித்த பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பாலினப்பெருக்கம். பாலினப்பெருக்கத்தை 2 வகையாக சொன்னோம். ஒன்று ஒருங்கிணைவு முறை, இன்னொன்று இணைவு முறையை பார்த்தோம். இந்த ஒருங்கிணைவு முறையில் பல வகைகள் பார்த்தோம். அதில் தன் கருவுறுதல், அயல் கருவுறுதல், முழு சேர்க்கை, இளம் செல் சேர்க்கை, மாறுபட்ட செல் சேர்க்கை, ஒத்த செல் சேர்க்கை, வேறுபட்ட செல் சேர்க்கை. பின்னர் வாழ்க்கை சுழற்சி நிலையை பார்த்தோம். அதில் இளம் உயிரி நிலை, இனப்பெருக்க நிலை என்ற 3 நிலைகளை நம்ம பார்த்தோம். இந்த படங்களை நன்றாக படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.